பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 73:23 ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். பக்தன் தாவீது அழகாக சொல்றாருங்க, ஆண்டவரே நான் எப்பொழுதும் உங்ககிட்ட இருக்கிறேன், எனக்கு எந்த தேவையா இருந்தாலும் சரி, எது வேண்டுமானாலும் சரி, நான் எப்பொழுதும் உங்ககிட்ட தான் கேட்பேன், நான் உங்க கூட தான் இருப்பேன் என்று பக்தன் தாவீது தேவன் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் பெரிதாய் காணப்பட்டுச்சு. அப்படி அவரு ஆண்டவரோடு இருந்தது நிமித்தமாய் கர்த்தர் தாவீதை ராஜாவாய் மாற்றினார். அவருடைய எல்லா தேவைகளும் சந்தித்தார். எத்தனை போராட்டங்கள், யாரெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் ஒருபோதும் கர்த்தர் தாவீதை கைவிடாம வழிநடத்தின தேவனாய் காணப்பட்டார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க மனுஷரை நம்பி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? ஏன்னா அவங்க பார்த்துக்குவாங்க, என் சொந்தம் பார்த்துக்குவாங்க, என் பந்தம் பார்த்துக்குவாங்க, என் கூட இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க என்று சொல்லி நீங்க ஆண்டவரை விட்டு நீங்க தூரம் போகக்கூடாது. காரணம், நீங்க யாரெல்லாம் நம்பி இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டு போயிடுவாங்க. ஆனா மாறாத தேவன் பக்தன் தாவீது சொன்னது போல கரத்தை பிடித்து தாங்கி எப்பொழுதும் கூட இருக்கிறார் என்று வாக்கு கொடுத்தார் இல்லையா? அதே போல ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்து அவரே நம்பி வாழும் பொழுது உங்களை ஒருபோதும் கைவிடாதபடி எப்பொழுதும் உங்களோட கூட இருந்து கர்த்தர் உங்களை வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, விசுவாசிங்க, கர்த்தரை கெட்டியா பிடித்துக் கொள்ளுங்க. இயேசு நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் மாறாத தேவன். அவர் நிச்சயமா நம்மோடு கூட இருந்து நம்மளை பலப்படுத்தி நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். பாருங்களா, வலது கையை பிடித்து அவர் தாங்குறாருங்களா? உனக்கு என்னெல்லாம் தேவையா இருக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் தாங்கி உங்களை நடத்துகிற தேவன் இயேசு உங்களோடு இருக்கும் பொழுது ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? மனுஷர் எல்லாம் விட்டு போகட்டும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன்னை நான் தாங்குறேன்னுட்டு. நிச்சயமா தாங்குவாரு. உங்க ஊழியத்துல தாங்குவாரு, உங்க குடும்பத்துல தாங்குவாரு, உங்களுடைய தேவைகளை தாங்குவாரு. எல்லாவற்றிலும் தாங்கி உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். டோன்ட் வெரி, ஈசப்பா உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைய விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் செபிக்கலாம். அன்பும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறது நிமித்தமாய் என் வலது கையை பிடித்து இசப்பா நீங்க தாங்குறீங்க என்று சொல்லி பக்தன் தாவீது அழகாக சொல்லுகிற, விசுவாசத்தோடு சொல்லுகிற இந்த வார்த்தை மீண்டும் உடைய பிள்ளைகளோடு நீங்க பேசிய தயவுக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, தாவீதை எப்படி நீங்க எல்லா விதத்திலையும் தாங்கி பலப்படுத்தி நடத்தினீர்களோ அதே போல ராஜா உம்முடைய பிள்ளைகளையும் இந்த நேரத்துல விசுவாசத்தோடு கேட்டு ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஆண்டவரே நம்புகிற, உம்மை நம்புகிற எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் தேற்று பலப்படுத்துங்க இசப்பா. உம்முடைய பிள்ளைகளை தாங்குங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டப்பா. ஆண்டவரே, உறவு, சொந்தம், பந்தம் எல்லாரும் கைவிடப்பட்டு போகலாம் ராஜா. ஆனா உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஒருபோதும் கைவிடாத தேவன் அப்பா. மாறாத தேவன் ராஜா. மன்னிக்கிற தேவன், அணைக்கிற தேவன் அப்பா. இப்படியா உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய இரக்கங்களும் உம்முடைய பிள்ளைகள் மேல கொடுத்த தயவு பாராட்டினதற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்துல அப்பா இந்த பிரேயரை கேட்டுக்கொண்டிருக்கிற உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அப்பா, கைவிடப்பட்ட சூழ்நிலையா காணப்பட்டாலும் இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தையின் நிமித்தமா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தி பலப்படுத்தி நீங்கள் உயர்வை காண செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். விசுவாசிங்க, ஆண்டவர் தாங்குவார். ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.